வணக்கம். ஆர்சிசிஎன் வணக்கங்கள். நாம் இன்று 8ஆம் வகுப்பு அறிவியலிலிருந்து பருவம் 2 பாடம் 2 மற்றும் பாடம் 3 ஆகிய 2 பாடங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க நாட்களை பார்ப்போம். 1வது வினா, மாடு அசை போடும்போது வெளியிடப்படும் வாயு மீத்தேன் வாயு. மாடு அசை போடும்போது வெளிப்படும் வாயு மீத்தேன் வாயு. வயிற்றுக்குள்ளாரையும் நிறைய மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். 2வது வினா, குளிர் சாதன பெட்டிகளில் வெளிவரும் வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன் வாயு, சிஎஃப்சின்னு பேர். இது ஓசோனை அதிக அளவு பாதிக்கும். அது தவிர புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு வாயு. குளிர்சாதன பெட்டிகளில் வெளிவரும் வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சி. இது ஓசோனை அதிக அளவு பாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற வாயு. 3வது வினா, மனிதர்களின் கட்டுப்பாடற்ற செயல்பாடுகளே சுகாதாரமான சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. மனிதர்களின் கட்டுப்பாடற்ற செயல்பாடுகளே சுகாதாரமான சுற்றுச்சூழலை பாதிக்கும். 4வது வினா, ஓசோன் என்ன நிறத்தில் இருக்குன்னா நிறமற்ற வாயு, O3 குறியீடு. 5வது வினா, ஓசோன் வளிமண்டலத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கில் காணப்படும். ஓசோன் வளிமண்டலத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கில் காணப்படும். 6வது, இந்த ஓசோன் அடுக்கோட அடர்த்தி குறைய குறைய ஓசோனில் ஓட்டை விழுகிறது என்கிறோம். ஓசோன் அடுக்கோட அடர்த்தி குறைவதான் ஓசோனின் ஓட்டை என்கிறோம். அடுத்து 7வது வினா, சூரிய கதிரில் உள்ள புறஊதா கதிர்கள் பூமியின் மீது அதிகம் தாக்காமல் பாதுகாப்பது எதுன்னு இந்த ஓசோன் அடுக்குது. இந்த ஓசோன் அடுக்கு இல்லைன்னா சூரியன்டேருந்து வரக்கூடிய அந்த புறஊதா கதிர் அதிக அளவு பூமியை தாக்கி நம்மளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் பூமியோட வெப்பத்தையும் அதிகப்படுத்தும். 8வது வினா, மண்ணில் உள்ள வளம் நீக்கப்படுவது மண்ணெரிப்பு எனப்படும். மண்ணில் உள்ள வளம் நீக்கப்படுவது மண்ணெரிப்பு எனப்படும். 9வது வினா, நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்பட்டு முழுமையாக மக்கி போகும் இயற்கையான பிளாஸ்டிக் பொருளின் வியாபார பெயர் பயோபோல். நுண்ணுயிர்களால் உருவாக்கப்பட்டு முழுமையாக மக்கி போகும் இயற்கையான பிளாஸ்டிக் பொருளின் வியாபார பெயர் பயோபோல். 10வது வினா, நுண்ணுயிர்களின் சிதைவுக்கு காரணமான நுண்ணுயிர் யூமைட்ஸ், சைக்கோமைட்ஸ். 2 பொருள் நுண்ணுயிர்களின் சிதைவுக்கு காரணமான நுண்ணுயிர் யூமைட்ஸீட்ஸ், இன்னொன்று சைக்கோமைட்ஸீட்ஸ். அடுத்து 11வது வினா, நீர் மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974 கொண்டு வரப்பட்டது. நீர் மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974 கொண்டது. 12வது வினா, காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1981 கொண்டது. காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1981. 13வது வினா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. 14வது வினா, இயற்கையான பிளாஸ்டிக் அந்த பயோபோல் உருவாக்கும் நுண்ணுயிரி அல்காஜின்கள்னு பேர். இயற்கையான பிளாஸ்டிக் பயோபோல் உருவாக்கும் நுண்ணுயிரியோட பேரு அல்காலிஜின்கள்னு பேர். 15வது வினா, கழிவு நீரோட குட்டைகளின் ஓரங்களில் நடப்படும் மரம் யூக்கலிப்டஸ் எனப்படும் தைல மரம். இந்த கழிவு நீர் குட்டையில அந்த மாசடைஞ்ச நீர் அதிகமாக இருக்கும். இந்த யூக்கலிப்டஸ் எனப்படும் தைல மரத்தை அது ஓரமாக நட்டோம்னா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீரை அதிக அளவு உறிஞ்சி அதை அப்படியே நீராவியாக மாற்றி செய்யக்கூடிய ஆற்றலுடையது யூக்கலிப்டஸ். இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், குறைக்கப்படும், பாதிப்பு குறைக்கப்படாதனால். 16வது வினா, உயிர் பிளாஸ்டிக் தயாரிக்கப்படும் பொருட்கள் காய்கறி, மக்காச்சோள மாவு, பட்டாணி மாவு, கிளிசரின், வினிகர், நீர் இதெல்லாம் பயன்படுது. பொதுவாக பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படக்கூடியது மக்காச்சோள மாவு, கிளிசரின், வினிகர், நீர். இது இருந்தாலே
உயிரி பிளாஸ்டிக் தயாரிச்சிடலாம். 17வது வினா, ஹீமோகுளோபினோட இணைந்து கார்பாக்சி ஹீமோகுளோபினாக மாற்றி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாயு எதுனா கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம அதிகம் சுவாசிச்சோம்னா நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினோட அது இணைஞ்சி கார்பாக்சி ஹீமோகுளோபினாக மாறும். ஸோ அதனால ஆக்சிஜன் சுவாசிக்க முடியாமல் நம்மளுக்கு மரணம் ஏற்படும். அடுத்து 18வதுனா அமிலமலையை ஏற்படுத்தும் முக்கிய வாயு நைட்ரஜன். இது தவிர சல்ஃபரும் இதில் சேரும். ஏன்னா அந்த எரிபொருள்கள், அதாவது புதை எரிபொருள்கள், பெட்ரோலு மற்றும் நிலக்கரியை போட்டு எரிக்கும் போது அதில் நைட்ரஜன், சல்ஃபர் இதெல்லாம் வாயுக்களாக மாறும். இவை வளிமண்டலத்தில் உள்ள தண்ணீரோட சேர்ந்து நைட்ரிக் அமிலமாகவும் அமிலமாக மாறும். ஸோ அப்போ சல்ஃபியூரிக் அமிலமாக மாறும். அதுதான் அமிலமலையை ஏற்படுத்தும். அதில் மிக முக்கியமானது நைட்ரஜன் வாயு. 19வதுனா நுரையீரலில் புற்றுநோயை ஏற்படுத்தும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. நுரையீரலில் புற்றுநோயை ஏற்படுத்தும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. 20வதுனா காற்றில் உள்ள உயிர்வெளி, அதாவது ஆக்சிஜனோட அளவு எவ்வளவுதுன்னா 20.9%. காற்றில் உள்ள உயிர்வெளி ஆக்சிஜன் அளவு 20.9%. 21வது வினா, காற்றில் உள்ள நைட்ரஜன் அளவு 78%. இதை வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் சதம் கூட கேட்கலாம், 78%. 22வது வினா, வாகனங்களில் ஏற்படும் காற்று மாசுபாடு 50%. வாகனங்களினால் ஏற்படும் காற்று மாசுபாடு, ஏன்னா கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் புகை, கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாத்தையும் அதிக அளவு உற்பத்தி பண்ணி வெளியில் அனுப்புறது வாகனங்கள். அதனால் காற்று மாசுபாடில் 50% இதனால தான் நடக்கும். இது வரைக்கும் இருந்த பாடம் காற்று, நீர், நில மாசுபாடுங்கிற பாடம். அடுத்து 1வது வினா அணு கொள்கை என்கிற பாடம். 1வது வினா, அணுக்கொள்கையை கூறியவர் ஜான் டால்டன். அணுக்கொள்கையை முதல்ல கூறியவர் யாருன்னா ஜான் டால்டன். 2வதுனா எலக்ட்ரான் மற்றும் ஐசோடுப்புகளை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜே தாம்சன். எலக்ட்ரான் மற்றும் ஐசோடுப்புகளை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். 3வது வினா, புரோட்டான்களை கண்டறிந்தவர் யாருன்னா கோல்டுஸ்டீன். புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன். 4வது வினா, பொருண்மை அழியா விதியை கூறியவர் லவாய்சியர். 1774 சொல்றார். பொருண்மை அழியா விதியை கூறியவர் லவாய்சியர் 1774. 5வது வினா, மாறா விகித விதியை கூறியவர் பிரவுஸ்ட் 1779. மாறா விகித விதியை கூறியவர் பிரவுஸ்ட் 1779. அடுத்த 6வது வினா, எலக்ட்ரானோட அணு நிறை அலகு 0.00054 அணு நிறை அலகு. எலக்ட்ரானோட நிறை எவ்வளவுதுன்னா 0.00054 அணு நிறை அலகு. 7வது வினா, புரோட்டானோட நிறை அணு நிறை அலகு எவ்வளவுதுன்னா 1.00778 அணு நிறை அலகு. புரோட்டானோட நிறை 1.00778 அணு நிறை அலகு. 8வது வினா, இந்த தாம்சன் முன்மொழிந்த அணு மாதிரி எப்படி சொல்றான்னா, ஒரு தர்பூசணி பழத்தை போன்று அணுக்கள் இருக்கும் அவர் சொல்றாரு. அதனால தர்பூசணி பழத்தை அடிப்படையாக கொண்ட அணு மாதிரியை கூறியவர் யாருன்னா தாம்சன். 9வதுனா கிரேக்க மொழியில ஆட்டம் அணுங்கிற சொல்லுக்கு உடைக்க முடியாதவை என்று பொருள். கிரேக்க மொழியில அணு என்ற சொல்லுக்கு உடைக்க முடியாதவை என்று பொருள். 10வது வினா, நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் எவ்வளவுதுன்னா 1:8. இது கடல் நீராக இருந்தாலும் சரி, உப்பு நீராக இருந்தாலும் சரி, மழை நீராக இருந்தாலும், பனிக்கட்டி நீராக இருந்தாலும் அதோட விகிதம் மாறவே மாறாது. அதுதான் நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட நிறை விகிதம் 1:8. 1 பங்கு ஹைட்ரஜன், 8 பங்கு ஆக்சிஜன் இருக்கும். 11வது வினா, மின்னிறக்க குழாயால் வாயுவோட அழுத்தத்தை 0.01 மில்லிமீட்டர் பாதரச தம்பத்துக்கு குறைக்கும் போது எதிர்முனையிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர் தான் கேத்தோடு கதிர்கள் என்ற பெயர். மின்னிறக்க குழாயில் வாயுவோட தம்ப அழுத்தத்தை 0.01 மில்லிமீட்டர் பாதரச தம்பத்துக்கு குறைக்கும் போது
எதிர்முனையிலிருந்து கேத்தோடு கதிர்கள் வெளிவருகின்றன. 12வதுனா வாயுக்கள் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது அணுவை பகுக்க முடியும். வாயுக்கள் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது அணுவை பகுக்க முடியும். 13வதுனா வேதிக்குடுகை விதிகள் வகைகள். வேதிக்குடுகை விதிகள் என்னன்னா பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, தலைக்கீழ் விகித விதி, பெருக்கல் விகித விதி, கேலுசக்கின் பருமன் இணைப்பு விதி. இந்த 5 விதியுமே வேதி கூடுகை விதியோட வகைகள் ஆகும். 14வதுனா அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என கூறியவர் ஜான் டால்டன். அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று கூறிய அணுக்கொள்கை வெளியிட்டவர் ஜான் டால்டன். 15வதுனா காற்று ஒரு மின்கடத்தா பொருளாகும். அதுமாரி தூய நீரும் மின்கடத்தாது. ஆனால் கடல் நீரோ குளத்து நீரோ ஆற்று நீரோ இதெல்லாம் மாசுக்கள் உப்புக்கள் கலந்துரும். அதனால அது மின்சாரத்தை கடத்தும். ஆனால் காற்று மின்சாரத்தை கடத்தாது. அதுபோல தூய நீரும் மின்சாரத்தை கடத்தாது. காற்று ஒரு மின்கடத்தா பொருளாகும். 16வதுனா தாம்சன் அணுமாதிரி அமைப்புல சிவப்பு நிற சதைப்பகுதி நேர்மின் கோள எனப்படும். அதாவது அந்த தர்பூசணி பழத்துல சிவப்பு நிற பகுதியா இருக்கக்கூடியது நேர்மின் கோளம் எனப்படும். 17வதுனா தாம்சன் அணுமாதிரி அமைப்புல அந்த கருப்பு நிற விதைகள், தர்பூசணி பழத்துல இருக்கக்கூடிய கருப்பு நிற விதைகள் எலக்ட்ரான் எனப்படும் அவர் சொல்றார். 18வதுனா மாறா விகித விதி. தூய சேர்மம் எந்த முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா நிறை விகிதத்தில் தான் கூடியிருக்கும். நல்லா பாருங்க, மாறா விகித விதி. தூய சேர்மம் எந்த முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா விகிதத்தில் தான் நிறையில் தான் இருக்கும். நண்பர்களே, இன்றைக்கு 8ஆம் வகுப்பு அறிவியல்ல பருவம் 2 பாடம் 2 காற்று நீர் நிலம் மாசுபடுதல், பாடம் 3 அணு அமைப்பு ஆகிய 2 பாடங்களிலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன்